Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நந்தி சிலை என்று கண் விழித்து எழுந்து நிற்கிறதோ அன்றுதான் இந்த உலகத்திற்கு அழிவு என்றும் அதிர்ச்சிகர தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான பூர்வமாக இந்த நந்தி வளருகிறது என்பது நிரூபணமாகியிருக்கிறது. கோவிலில் இருக்கும் வற்றாத குளம், பல ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு காகங்களே வராதது யார் விட்ட சாபம்? ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வரர் கோவில். இது ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். இந்த கோவிலில் இருக்கும் நந்தி சிலையின் அளவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக தொல்பொருள் ஆய்வுத்துறையும் கூட இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், அதனை சுற்றியுள்ள பல தூண்கள் அந்த சிலை வளருவதால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் பல குறிப்புகள் கூறுகின்றன. இந்த நந்தி சிலையின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் குறிப்பு ஒன்றில் முன்பெல்லாம் இந்த நந்தியை வலம் வரக்கூடிய அளவு இடம் பக்தர்களுக்காக இருந்ததாகவும், தற்போது சிலையின் அளவு பெரிதாகிக் கொண்டே இருப்பதால் அதனை சுற்றி வலம் வர இடம் இல்லாமல் போய்விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் குறித்த தல வரலாற்றில் அகத்திய மாமுனியால் வெங்கடேஸ்வரருக்கு கோவில் நிறுவ நினைத்து கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது பெருமாள் சிலையின் கால் கட்டை விரல் உடைந்து போனதாம். இதனால் கோயில் ஸ்தாபனம் நடுவிலே நிற்க அகத்திய முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தாராம். அப்போது அவர் முன்பாக சிவபெருமான் தோன்றி இந்த இடம் கைலாயத்தை போன்ற தோற்றம் கொண்டதால் இது பெருமாளுக்குரிய கோவில் அல்ல என தெரிவிக்க அங்கு அகஸ்தியர் சிவபெருமானுக்கு கோவில் அமைத்தார் என்கிறது தல வரலாறும் புராண கதையும். மற்றொரு தகவலில் முனிவர்கள் அந்த கோவிலின் முன்பாக கடுமையான தவம் மேற்கொண்டிருந்த போது ஒரு முனிவரை காகங்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததாம். அப்போது கண் விழித்த அந்த முனிவர் இனி இந்த இடத்தில் காகங்கள் வரவே கூடாது என சபித்து விட்டாராம். அன்றிலிருந்து இன்று வரை அந்த கோவில் பகுதியில் காகங்களை காண முடியவில்லை என்று அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறார்கள். மேலும் காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் அந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் சனி தாக்குதலில் இருந்து விடுபட முடியும். அந்த கோவிலுக்கு சனி பகவான் முனிவரின் சாபத்தால் வரவே மாட்டார், இதனால் பக்தர்கள் பயனடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. மற்றும் ஒரு ஆச்சரிய தகவலாக இந்த சிவன் கோவிலில் சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தில் ஒற்றை கல்லால் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். அதுவே அந்த கோவிலின் மூலவர் சிலையாக இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கிறது. மேலும் இந்த கோவிலுக்குள்ளாக புஷ்கரணி என்ற குளம் இருப்பதாகவும், பல்லாண்டுகளாகவே இருக்கும் அளவு தண்ணீர் ஏறவும் இல்லை குறையவும் இல்லை, அந்த குளத்திற்கு எங்கிருந்துதான் தண்ணீர் வருகிறது என்பதையும் அறிய முடியவில்லை என்றும் மர்ம தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கு உள்ள ஒரு குகையில் வெங்கடேஸ்வர பெருமானின் சிலை திருப்பதி கோவிலின் சிலையை விட மிக பழமையானதாக வீற்றிருக்கிறது என்றும் தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் ஒரு தகவலில் இந்த நந்தி சிலை என்று கண் விழித்து எழுந்து நிற்கிறதோ அன்று கலியுகம் முடிவு பெறுகிறது, அன்றுதான் இந்த உலகத்திற்கு அழிவு என்றும் அதிர்ச்சிகர தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிரக பிரவேசத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க.
ஊரே வியந்து பார்த்த புதுமனை புகுவிழா. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம்னு 3 மதங்களில் வழிபாடு. தூய்மை பணியாளர்களுக்கு சீர்வரிசை. அட லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கேப்பா. சென்னை பூந்தமல்லியை அடுத்த ஆயில்சேரி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்ப சூப்பரா புதுமனை புகுவிழாவும் நடந்திருக்கு. ஆனா இந்த கிரக பிரவேசம் ரொம்பவே சூப்பரா யூனிக்கா அமைஞ்சிருக்குங்க. இந்துக்கள் முறைப்படி யாகம் வளர்த்து பூஜைகள்லாம் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவ முறைப்படி கன்னிகாஸ்திரிகளை வர வச்சு பிரார்த்தனையும் இஸ்லாமிய தொழுகையும் பண்ணிருக்காரு. மத நல்லிணக்கத்துக்கு எக்ஸாம்பிளா இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. கூடவே தூய்மை பணியாளர்கள், ஏழை எளிய மக்கள் அப்படின்னு 500க்கும் மேற்பட்டோருக்கு மழைக்காக குடைகள், புத்தாடைகள், அரிசி அப்படின்னு சீர்வரிசையா கொடுத்திருக்காரு. புது வீடு கட்டி புதுமனை புகுவிழாவை இவ்வளவு சிறப்பா யாரும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இவரை இப்ப நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.